இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தாவேக்கால சேர்ந்ததுனால அதிமுகவுல இருந்து இன்னும் பல தலைவர்கள் உள்ள வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானாவே எழுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட கேட் க்ளோஸ் செய்யப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு 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 பேச்சு பரவலாகவே மீடியா சைடில் இன்னும் அரசியல் ஆர்வலர்கள் சைடில் இருந்தது. அது உண்மை கூட தான். ஏன்னா ஒரு கட்சி ஒரு புதிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கட்சியில் அடுத்தடுத்து அதை நோக்கி எந்த தலைவர்களும் உள்ளே போகாமல் இருந்ததே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அது சாதாரணமாக ஒரு கட்சி ஆரம்பித்தாலே அங்கேயும் இங்கேயுமா உள்ளே சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்போ ஒரு ஒரு பெரிய ஆளுமை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணக்கூடிய அடுத்து ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துட்டு இருக்கிற ஒரு தலைவர் கட்சியில் யாரும் போய் சேரலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. இப்போ அந்த கதவுகள் இன்று தமிழக வெற்றி கழகத்து தலைவரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு நிலவரம் நமக்கு உணர்த்துது. ஸோ அப்போ அதுக்கும் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் உள்ளே வந்ததும் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அப்போது செங்கோட்டையன் அவர்கள் உள்ளே வரும்போது அவருடைய அரசியல் அனுபவம் அவரோட நேரடியாவோ அல்லது அவரை நன்கு தெரிந்த அல்லது அவருக்கு கீழ் பணியாற்றிய நிர்வாகிகள் இவர்கள் ஈஸியாக தாவேக்காக்குள்ள அல்லது ஈஸியாக ஒரு அக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்க போறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உள்ள சேரணும்னு நினைக்கிற தலைவர்கள் அல்லது வேற்று கட்சிகள் இருக்கிற நிர்வாகிகள் இப்போ தாவேக்காக்குள்ள உள்ள வர்றதுக்கு ஒரு பெரிய கேட்டை செங்கோட்டையன் அவர்கள் மூலமா ஓபன் செய்யப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நமக்கு புலப்படுது. அப்புறம் இன்னொன்று இதுவரையில தாவேக்காவுக்கு அடுத்த அவங்களோட மூவ் இப்போ கூட்டணி எந்தெந்த கட்சிகள் உள்ள வரும். ஏன்னா இதுவரையில கட்சிகள் வருவாங்க போவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை விஜய் ஓபன் பண்ணியிருந்தாலும் கூட எந்த கட்சிகளும் இன்னும் முன் வரணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராமலே இருக்கு. அப்போ அந்த இடத்த எப்படி ஒரு காய் நகர்த்துறது, அதுக்கு அங்கே ஒரு அரசியல் அனுபவம் தேவைப்படுது. அப்போ யாரை எப்படி மூவ் பண்ணணும், எந்த கட்சிகள்கிட்ட எப்படி மூவ் பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வரணும், இல்லை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யறதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் நிச்சயமா பயன்படுவார். அவரோட அனுபவம் நிச்சயமா அந்த இடத்துல பயன்படும். அப்போ அது மாதிரி ஏன்னா இப்போ டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் இவங்க கூடலாம் இவர் நெருக்கமாக இருக்கிறதுனால முதல் வேலையாக அவர்கள் எல்லாரையும் உள்ள கொண்டு சேர்க்கறது. அப்புறம் மற்ற பாமக போன்ற கட்சிகள், தேமுதிக போன்ற கட்சிகள், புதிய தமிழகம் போன்ற கட்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதை பேசி அந்த சீட் ஷேரிங்கு அதில் இருக்கிற அந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி அவங்கள உள்ள கொண்டு வர்றதுக்கு செங்கோட்டையனுடைய அனுபவம், ஆலோசனை மிகப்பெரிய பக்கபலமாக விஜய் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஏன்னா அவர் பொதுவாக செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சது, அமித்ஷாவை போய் சந்திச்சாரு, 2 முறை சந்திச்சாரு. அப்போ பிஜேபி இவருக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்து செயல்படுத்துறாங்க, அதிமுக கைப்பற்றி செங்கோட்டையன் கொடுத்து வழிநடத்த போறாங்கிற மாதிரி எல்லாம் அது செய்திகள் வந்தது. இப்போ முற்றிலும் மறுத்து தாவேக்கா கிட்ட வரும்போது இப்போ இன்னொரு ரூட்ல அவர் காட்சி எடுத்துக்கு ரெடி ஆவாங்க. இல்லை பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட பிளானோட தாவேக்காவுக்கு வந்திருக்காரு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு செங்கோட்டையன் உடைச்சிருக்காரு. அப்போ பிஜேபி எந்த அளவுக்கு தாவேக்காவுக்கு இன்னும் ஃபோர்ஸாக இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கான சூழலையும் அதை தடுக்கிறதுக்கு இல்லை அதை எதிர்கொள்கிறதுக்கு செங்கோட்டையன் அவர்களோட ஆலோசனை தாவேக்காவுக்கு நிச்சயமாக பக்கபலமாக இருக்கும். பட் எனிவே பார்த்தோம்னா விஜய் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. விஜய் அவர்கள் செங்கோட்டையனை முழுமையாக நம்புறாரு. அவர் ஒரு பெரிய பேக் போனால் நமக்கு இருப்பார், ஒரு ரைட் ஹேண்டாக அவர் இருப்பார். நம்மளோட அரசியல் பயணத்துக்கு அவர் ஒரு ரொம்பவே நம்மளை கைட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்கிறது தான் இன்னைக்கு அவரை அவர் ரிசீவ் பண்ண விதமாக இருக்கட்டும், அவரை மரியாதையாக நடத்தின விதமாக இருக்கட்டும், கட்சி அவரை தனியாக இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்றைய மீட்டிங்லேயே ஒரு 2.5 மணி நேரம் சந்திப்பு நடந்ததில் கூட ஒரு அரை மணி நேரம் விஜயும் செங்கோட்டையன் அவர்களும் தனியாக பேசியிருக்காங்க. அப்போ மனம் விட்டு ஒரு சில விஷயங்கள் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, இல்லை அதற்கான சொல்யூஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணலான்னு செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் வச்சு தான் அவருக்கு ஒரு முக்கிய பதவியை தர்றதுக்கு அவர் முன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட அந்த கட்சியோட ரோட் மேப்னு சொல்லுவாங்க செங்கோட்டையனை. அவர் எப்படி அவ்வளோ பெரிய அறிவுமிக்க அனுபவமிக்க தலைவர் ஜெயலலிதா அவங்களையே வழிநடத்தி பிரச்சாரத்துக்கு கொண்டு போனவர்
செங்கோட்டையன். ஏன்னா அவர் செங்கோட்டையன் மேல ஜெயலலிதாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதரா வந்து இருந்திருக்காரு. இல்லைன்னா ஒரே இயக்கத்துல 53 வருடம் ஒருத்தர் இருந்திருக்க முடியாது. அந்த 53 வருஷத்துல அவருக்கு நிறைய செட்பேக் இருந்தது. அமைச்சர் விட்டு நீக்கினாங்க, கட்சியில பதவியெல்லாம் எதுவும் இல்லாம இருந்தாரு. எல்லா காலகட்டத்திலையும் தன்னோட கொண்ட கொள்கை, அந்த பிடிப்போட வந்து அந்த கட்சியில இருந்தவர். அந்த ஒரு இமேஜ் வந்து தாவேகாவுக்கு விஜய் மாதிரி ஒரு தலைவருக்கு ஒரு பெரிய வந்து சப்போர்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆணித்தரமா நம்புறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து தனக்கு கீழே இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு இன்டைரக்டா ஒரு விஷயத்த உணர்த்துறாரு. நீங்க எல்லாரும் வந்து எந்த விஷயத்துல நீங்க கோட்டை விட்டீங்களோ அந்த இடத்த ஃபில் பண்ண இவர் வந்திருக்காரு. ஸோ அவரோட ஆலோசனையை கேட்டு இந்த கட்சியை வந்து ரொம்ப சாதுரியமாகவும் சப்போர்ட்டாகவும் நீங்க இருந்து செயல்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்தையும் செங்கோட்டையன் மூலமா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றதான் பார்க்குறோம். ஏனோ அவர் வந்து என்ன மாதிரியான பொறுப்பு கொடுக்க போறாரு, அந்த பொறுப்பை வந்து இவர் எவ்வளோ சாதுரியமா எவ்வளோ சப்போர்ட்டா விஜய்க்கு இருந்து அதை கொண்டுட்டு போய் 2026 இந்த எலெக்ஷனை வந்து சக்சஸ் பண்ணி காமிக்க போறாருங்கிறது எப்படியெல்லாம் செய்யறாருன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம்.